சமூகத்துல 2025ல இன்னமும் நாம ஜாதி கொலை, ஆணவ கொலை அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறத நினைச்சு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், வயித்தெரிச்சலா இருக்கு. அது நாம இன்னும் தமிழ்நாட்டுல இன்னும் இதையெல்லாம் எதுவுமே மாறலையே. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. கௌசல்யா சங்கர், உடுமலை சங்கர், எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் ஆகுது. அந்த ஒரு ரோட்டுல ஒரு தமிழ்குடியை சேர்ந்த அந்த சங்கர் தம்பிய வெட்டி கொன்னதுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது, ஜாதிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர. இன்னைக்கு இந்த பையன் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் விரும்பக்கூடிய, எந்த பெண்ணின் பெற்றோரும் விரும்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாப்பிள்ளைங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா நான் சத்தியமா சொல்றேங்க, எனக்கு திருமண வயசுல ஒரு மகள் இருந்தா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு நான் நினைப்பேங்க. அப்படி ஒரு எல்லா விதத்திலையும் தகுதியுள்ள ஒரு மாப்பிள்ளை. தகுதிங்கிறத நான் இன்னும் 2வது அழுத்தி கூற விரும்புறேன். அவர் பிறந்த சமூகம் பட்டியலின சமூகமா இருந்தாலும் இந்த தம்பி மெரிட் ஸ்டூடெண்ட். எந்தவித சலுகைனாலும் அவர் கோல்டு மெடல் வாங்கிடல. தன்னுடைய தகுதியாலையும் திறமையாலையும் கோல்டு மெடலிஸ்ட் போட்டு தள்ளிட்டீங்க. எதுக்குன்னா கண்ணுக்கே தெரியாத ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. அது என்ன வித்தியாசம் சொல்லுங்க? எல்லாருக்குமே வரலாற்று பூர்வமாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகங்கள் தான். இதுல யாரு வசதி யாரு தாழ்த்தி? எதுக்கு எங்கேருந்து வருது? அது யாருமே யாருக்கு வசதி யாருக்கு தாழ்த்தி? ஒவ்வொருத்தரையும் நீங்க குலத்தை விடுங்க, ஒவ்வொருத்தரையும் தனி மனிதரா பார்க்க எப்ப நம்ம கத்துக்க போறோம்? தேவர் சமுதாயத்தில இருந்து 10 பசும் பொன் ஐயா வந்தாங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம்.